இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீன்மேட் சேனல்ல டைரக்டர் நந்தா பெரியசாமி இயக்கத்துல வெளிவந்திருக்க திருமாணிக்கம் படத்த பத்தி பார்க்க போறோம். இப்ப அந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கையை வாழ்றவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அவருக்கு ஒரு ஒய்ஃபும் 2 பொண்ணுங்களும் இருக்காங்க. அவர் குமுளியில லாட்டரி கடை வச்சிருக்காரு. அவர் நேர்மையா அறத்தின் பால் செயல்கள்லாம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவரு. அந்த டைம்ல தான் வரதட்சணை கூட கொடுக்க முடியாம கன்சீவ் ஆன தான் பொண்ணை வீட்டில் வச்சிருக்க மிகவும் ஏழ்மையான ஒரு பெரியவர் காசே கொடுக்காம லாட்டரி டிக்கெட்டை எடுத்து வைக்க சொல்றாரு. அதில் 1,50,00,000 விழுந்துருது. ஹீரோவோட ஒய்ஃப் இது நமக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ அதெல்லாம் ஒத்துக்கிடாமல் இதை நான் அவர்கிட்ட தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லி பஸ்ஸில் ஏறுறாரு. இதுக்கடுத்து என்னாச்சு அப்படிங்கிறது படத்தோட கதையே. கேஸ்டிங்கை பொறுத்த அளவுக்கு சமுத்திரக்கனி, அனன்யா இவங்க 2 பேரும் பேரா நடிச்சிருக்காங்க. அப்புறம் பாரதி ராஜா தான் அந்த வயசான பெரியவராக நடிச்சிருக்காரு. அப்புறம் நாசர் ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் பண்ணியிருக்காரு. அப்புறம் தம்பிராமையா ஒரு சின்ன கேமியோ பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த அளவுக்கு ஒர்க் அவுட்டே ஆகலை. அது இல்லாட்டி கூட படத்தில் பெருசாக பாதிப்பு இருந்திருக்காது. படம் நல்லாவே நகர்ந்திருக்கும். அது தேவையில்லை அப்படின்னு தான் தோணுச்சு. இது போக கருணாகரன், சின்னி ஜாங்கன், வடிவுக்கரசி இவங்கெல்லாம் சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட கேரக்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. குறிப்பாக சொல்லணும்னா சமுத்திரக்கனியோட ஆக்டிங் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் விஷால் சந்திரசேகர். அவர் இதுக்கு முன்னாடி சீதாராமம், ஜில் ஜங் ஜக், ரங்கூன் இந்த மாதிரி நல்ல படங்களுக்கெல்லாம் மியூசிக் போட்டிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்துக்கும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. குறிப்பாக சொல்லணும்னா சமுத்திரக்கனி ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த டிக்கெட்டை நான் அவர்கிட்ட கொடுத்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் ஏறும்போது ஒரு ஹீரோயிக் ஸ்கோர் போட்டு அந்த சீனை சூப்பராகவே எலிவேட் பண்ணியிருப்பாங்க. காசுக்காக மனுஷங்களோட மனங்கள் எப்படியெல்லாம் மாறுது, அவங்க எப்படி செல்ஃப் சென்ட்ரிக்காக யோசிக்கிறாங்க அப்படிங்கிறத சூப்பராக டிபீட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒய்ஃப் கேரக்டர் ஆகட்டும், சர்ச்சு பாஸ்டர் கேரக்டர் ஆகட்டும், அந்த சொந்தக்காரங்க கேரக்டர் ஆகட்டும், அந்த அதீத பணத்தின் மீது அவங்க வச்சிருக்க பார்வையாகட்டும், இதெல்லாம் ரொம்பவே சூப்பராக காமிச்சிருப்பாங்க. என்னதான் ஒரு நல்லவன் நல்லது பண்ணுற மாதிரி படம் எடுத்தாலும் இதெல்லாம் கிரிஞ்சு, எங்கே இப்படி இருக்காங்க, இப்போ யார் இப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. அவங்க தான் புஷ்பா, கேஜிஎஃப் இந்த மாதிரி மிக யதார்த்தமான படங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணுவாங்க. படத்தோட ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸும் லாஸ்ட்டு 30 மினிட்ஸும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இன்பிட்வீன் 1 மணி நேரம் சமுத்திரக்கனியோட அவங்க குடும்பமும் போலீஸும் துரத்த இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதுக்குள்ளேயே ஒரு ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் ஆகுது. அதில் நாசரோட கேரக்டர் என்ன தான் நல்லா இருந்தாலும் ஒரு ப்ராப்பர் ஸ்டேஜிங் இல்லாதனால அது அந்த அளவுக்கு ஒர்க் ஆகலை. என்னதான் நம்ம ஒரு நல்ல கதை எழுதியிருந்தாலும் நம்மளோட இன்டென்ஷன் நல்லா இருக்குங்கிறதுக்காக அந்த படம் நல்லா வரணும்னு அவசியம் இல்லை. அந்த படம் நல்ல படமாக வரணும்னா ப்ராப்பர் ஸ்டேஜிங்கும் ட்ராமாவும் ஒர்க் அவுட் ஆச்சுனாலே போதும். படத்தில் டைலாக்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஒரு சீனில் சமுத்திரக்கனி புக்கை எடுத்துகிட்டு இது திரி, இதை பற்ற வச்சா 1000 விளக்காக எரியும் அப்படின்னு சொல்கிறதாகட்டும். அப்புறம் இன்னொரு இடத்துல கடவுள் கொடுக்குறதை யாராலையும் தடுக்க முடியாது, ஆனால் அந்த எல்லா பிரச்சனையும் தாண்டி அந்த டிக்கெட்டை கொடுத்தது சமுத்திரக்கனி, கிரெடிட்ஸ் எல்லாம் கடவுளுக்கு போய் சேர்ந்துருச்சு. ஸோ இதே ஒன்லைனில் போன வருஷம் பம்பர் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அதில் வெற்றி, ஹரிஷ் பிரண்டே இவங்க 2 பேரும் நடிச்சிருந்தாங்க. அதுவும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு ஃபீல் குட் அறம் சார்ந்த படம் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இப்போ இந்த படம் தியேட்டர்ஸில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஃப்ரீயாக இருந்தால் போய் பாருங்கள். தேங்க்யூ.